மதுரையில் வரும் ஆகஸ்ட் 21ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் மாநாட்டு பணிகள் தொடர்பான ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரை பாஜகவின் 2வது மாநில மாநாடு நடைபெற இன்னும் 6 நாட்களே உள்ள நிலையில் அந்த ஏற்பாட்டு பணிகள் நடைபெறுகிறது. இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் அந்த பொதுச் செயலாளர் மாநாட்டு பணிகளை ஆய்வு செய்து பிரச்சார வாகனத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். அதன் பறந்து பார்வை காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். மாநாட்டிற்கு 500 மருத்துவர்கள் பணியில் ஈடுபட உள்ளதாகவும் பெண்களுக்கான கழிப்பறை வசதியுடன் பிரத்யேகமாக பிங்க் அறைகள் கட்டப்பட்டு வருவதாக மாநாட்டு அமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். மாநாட்டிற்கு வரும் தொண்டர்களின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பிரத்யேக ஆழ வாட்டர் மாநாட்டு முறையில் 24 மணி நேரம் குடிநீர் விநியோகம் திட்டமும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு நாளைக்கு 40,000 லிட்டர் விகிதம் 40 சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் லாரிகள் மாநாட்டு அன்று மாநாட்டு திறன் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டு தண்ணீர் விநியோகம் செய்யப்பட உள்ளது. வருகிற ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் தாரபத்தி பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தில் 2வது மாநில மாநாடு நடைபெறும் என தாவேகா தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். இந்த நிலைமை மாநாட்டிற்கு இன்னும் 6 நாட்களே உள்ள நிலையில் முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த 16ஆம் தேதி கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பூமி பூஜை தலைமையில் பூமி பூஜையும் பந்தக்கால் நடப்பட்டு 500 ஏக்கருக்கு மேற்பட்ட பரப்பளவில் மாநாடு நடைபெறுவதற்காக சுத்தம் செய்யப்பட்டு இடத்தில் பிரம்மாண்ட விழா மேடை நடைபெற்றிருக்கிறது. தொண்டர்களை நடந்து சென்று பார்ப்பதற்கு அந்த நடைமுறை பணிகள் நிறைவேற்றிருக்கிறது. அமர்ந்து பார்க்கும் இடத்தில் தடுப்பு வேலிகள் பணிகள் நிறைவேற்றிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.